வயோதிக வாழ்க்கை என்பது யூஸ்லெஸ் வாழ்க்கை கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, நான் சும்மா தாங்க இருக்கேன், அந்த மாதிரி கிடையாது. எல்லா மனிதர்களும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் கர்த்தர் சித்தம். இல்லையா? நம்மளை பத்தி என்ன நினைக்கிறது என்பது முக்கியம். சங்கீதம் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அறிந்திருக்கிறோம். தாயின் வயிற்றில் இன்னொருத்துல வந்து பாருங்க, அவர் சொல்ற தாயின் வயிற்றில் அவையவர்கள் உருவாகும் முன்னாடியே கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்துல கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. முன்கூட்டிய பாருங்க, தாயின் வயிற்று உருவாகும் முன்னாடியே நீங்க உங்களை எல்லாரையும் கர்த்தர் மார்க் பண்ணிட்டார். உங்களை முன்குறித்து விசுவாசி கர்த்தர் முன்குறித்து விட்டார். அல்லேலூயா. அதை நம்ம வந்து என்ன செய்ய எதிர்பார்க்கணும்? நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கையில அவன் நோக்கத்தை நிச்சயமா வந்து என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அதான் அவர் சொல்றது 74 சொல்ல, நான் கர்ப்பத்தில் உட்பொழுத்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் சொல்றாரு.